எங்கக்க யாரையும் ஆளை காணா? வருவா சின்ன பொண்ணு, உள்ள ஏதாச்சும் வேலையா இருப்பாளா இருக்கும். சரிக்கா கூப்பிடுங்க. எவ்வளவு நேரம் தான் இப்படி நிக்கிறது? சட்டுப்புடுன்னு போய் பொண்ணை ரெடி பண்ண வேணாமா? சின்ன பொண்ணு, இங்கெல்லாம் வந்துட்டு எதுவும் பண்ணாதம்மா. அவ என்ன மாதிரி கிடையாது, அடிச்சு புடுவா. ஆ, என்ன பண்ணி விடுவாவ பாத்துருவோம். சும்மா இரு சின்ன பொண்ணு, அவளே பெரிய வாயாடியாக்கும். நீ வேற சேர்ந்துக்கிட்ட அவ கூட ஏதாச்சும் மல்லு கட்டிட்டு கிடக்காத நல்ல நாள் அதுவுமா. ஏக்கா எங்க போனாலும் நம்ம சும்மா இருக்க கூடாதுக்க. நம்ம யாருன்னு அங்க ஒரு காட்டு காட்ட வேணாமா? ஏம்மா கொஞ்ச நேரத்துக்கு உன் திறமையெல்லாம் அடக்கி வைமா. இந்த வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் உன் வாயை திறக்காத. அவ சும்மாவே ஆடாடுன்னு ஆடுவா, நீ வேற அவளுக்கு சலங்கையை கட்டி விட்டுற போலயே. சரிக்க, உங்களுக்காக நான் அமைதியா இருக்க ட்ரை பண்றேன். தயவு செஞ்சு அமைதியா இருந்துரு சின்ன பொண்ணு. சும்மா ட்ரை பண்றேன் அதை பண்றேன்னு எதையாச்சும் பண்ணி தொலைஞ்சிடாத. சரிக்க, பயந்து சாவாதிய கூப்பிடுங்க. ஒரு மைனியா இருந்துக்கிட்டு நீங்க வந்து இப்படி நிக்கிறிய. இன்னும் உங்க ராத்தனகாரிய காண பாருங்க. கூப்பிடுங்கக்க. மைனிங்கிற பவரை காட்டுங்க. ஏம்மா அவகிட்ட எல்லாம் அந்த பவரை காட்ட முடியாதம்மா. காட்டுனா ஒன்றும் செல்லுபடி ஆகாது. அவ அமைதியா இருக்க வரைக்கும் தான் நமக்கு நல்லது. அப்ப சொர்ணா காக்க நம்மட்ட மட்டும் தான் இந்த வாய் போலயே. வீட்டுக்குள்ள வெத்து வெட்டுதான். காமாச்சேக்க நீங்களுமாக்க? இல்லம்மா, அவ சொன்னதும் சிரிப்பு வந்துருச்சு பாத்துக்க. இல்ல சொன்னா நான் சிரிக்கல. சும்மா சொல்லாதீங்கக்க, நீங்க சிரிச்சதான் நான் பார்த்தனே. மன்னிச்சுக்க சொன்னா, அவ சொன்ன உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. போங்கக்க, எல்லாம் தான் மலை மாடால வந்தது. இளவரசி, நீங்க கூப்பிடலாம் சரி வராது. இனி நானே களத்துல இறங்கிட வேண்டிதான். அடியே இளவரசி. ஏன் சின்ன பொண்ணு அமைதியா இருந்தான்னு சொல்லியம்ல. எக்க உங்க கெத்த காட்ட வேண்டாமாக்க. எவ்வளவு நேரமா கூப்பிட்டு கிடக்கிய? வாராவளா? எம்மா கம்முன்னு இரம்மா. சரிக்க, நான் ஒன்னும் பேசல, கூப்பிடுங்க. ஏ இல ஏன் இளவரசி? சாரிக்க. சும்மா இரு சின்ன பொண்ணு, வெளியே வந்திருக்கனேன்னு பாக்குறேன். இல்லைன்னா நடக்கிறதே வேறையாக்கும். ஆ சரிக்க சரிக்க, இனிமே எதுவும் சொல்ல மாட்டேனே. இவ உள்ள இருந்து என்னதான் பண்றாளம்மா. வீட்டுக்கு வர சொன்னா இத்தனை தடவை கூப்பிட்டு கத்திருக்கேன், வெளியவே எட்டி பார்க்காம இருக்கா. ஏக்கா அதுக்கு தாக்கா நான் கூப்பிடுறேன்றேன். எம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறியே, கொஞ்ச நேரம் கலவரம் பண்ணாம இரம்மா. சரிக்க, ஒன்றும் செய்யல. ஆனா உன்னை அப்படி கையெடுத்து கும்பிடுறியாவுமா? சரி சரி, நான் கூப்பிடல, நீங்களே கூப்பிடுங்க. இல்ல அடியே இளவரசி. ஏக்கா சாரிக்க. நீ இன்னைக்கு செத்தா பாரு. ஏக்கா சாரிக்க. ஏ சொர்ணா, ஏக்கா ஏன் ஏன் அப்படி இருக்கிய? சொர்ணா, உனக்கு திடீர்னு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சிருந்தா? நான் ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிட்டேன் பாத்துக்க. ஏக்க கிண்டல் பண்ணாதியக்க. கிண்டல் பண்ணலாமா? உண்மையாவே பார்த்து பயந்துட்டேன். ஏட்டி பூமாரி, அவியதான் எப்பயோ ஒரு நேரம் பாக்குறாவ, அதனால பயந்துருப்பாவ. நீயுமா போமாங்கிட்டு எப்படி பயமுறுத்திட்டா தெரியுமா? சரிம்மா, சின்ன பொண்ணு கூப்பிடு. அவ எங்க போனான்னு தெரியல பத்தியா. ஏக்கா வெளியவே கிடக்கட்டுங்க, கொஞ்ச நேரம் சென்று கூப்பிட்டுக்கிடுவோம். அவ மட்டும் இப்ப இங்க வந்தா அவளந்தான், அதனால அவ கொஞ்ச நேரம் சென்று வரட்டுங்க. இல்லம்மா, நம்ம தான் கூட்டிட்டு வந்தோம். இப்படி அந்த பிள்ளைய மட்டும் வெளியே விடுறது நல்லா இல்ல. சரி, நீங்க சொன்னா கேட்க மாட்டிய, அதுக்கு மேல உங்க விருப்பம். சின்ன பொண்ணு ஆ வா. சின்ன பொண்ணு, ஆஹா, நான்லாம் வரலப்பா. வந்து உங்ககிட்ட அடி வாங்குறதுக்கா? பாசமா கூப்பிட்டு கொட்டுவிய, இது எனக்கு தேவையா? வா சின்ன பொண்ணு, அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நிஜமா? நிஜம்மா. சத்தியமா? சத்தியமா. பிராமிசா? ஏ வா அம்மா, உன்ன ஒண்ணும் செய்ய மாட்டா. சரி வாரேன். இது ரெண்டு ஏன் இப்படி வாயை குழந்துக்கிட்டு நிக்குது? சின்ன சின்ன பொண்ணு இல்லக்கா, பெரிய பெரிய பொண்ணு. ஏன் சின்ன பொண்ணு, உனக்கு இருக்க முடியல? ஆ, இப்ப மட்டும் எப்படி வாய் வருது? ஏதோ பேச தெரியாத பச்சை புள்ள மாதிரி இழுத்துக்கிட்டு கிடக்காவ. சின்ன சின்ன பொண்ணா? ஏன் சின்ன பொண்ணுங்கிறது வாய்க்குள்ள நுழையாமையா இருக்கு? சீப்ப ஓண்ட போய் பேச வந்தேன் பாரு. பைத்தியம், என்கிட்ட பேச மாட்டேன்னு வந்து என் பக்கத்துல நிக்குது. ஏ இழுவ, நீ வாரியா எப்படி? சின்ன பொண்ணு, ஆ இந்த சொர்ணா காக்கா இருக்காவல்ல. ரைட்டு, இன்னைக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வச்ச மாதிரி தான். ஏன் சின்ன பொண்ணு அப்படி சொல்லியா? ஏமா இழுக்காம வா. உன்னை பேச விட்டா இன்னைக்கு இல்லை, இன்னும் ஒரு வருஷம் ஆனாலும் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வச்சுக்கிட முடியாது. திமுரு பிடிச்சவா. நம்ம தான் லூசுன்னு பார்த்தா நம்ம கூட சேர்ற அம்புட்டு லூஸாக தான் இருக்கு. இங்கே ஒன்று உங்ககிட்ட பேச மாட்டேன்னு வந்து என் பக்கத்துலேயே நிற்குது. இன்னொன்று திமிரு பிடிச்சவான்னு சொல்லிட்டு என் பக்கத்துலேயே வந்து நிற்குது. என்ன தைரியத்தில் இதெல்லாம் சொல்லிட்டு வந்து என் பக்கத்துலேயே நிற்குதுன்னு தெரியல. திடீர்னு கோவம் வந்து இதுக்கு ரெண்டு ஏற்றி தள்ளிட்டா என்ன பண்ணுங்க? இளவரசி, ஏன் இளவரசி, வெளியே வா.
அப்பதுலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், உள்ளேயே கிடக்கா. எவாட்டி அது என்ன அவ இவான்னு பேசுனது பாத்தீங்களாக்க? எப்படி வந்து ஆடிச்சு நிக்கிறான்னு. இதுக்கு தான் இந்த சின்ன பொண்ணை வாயை மூடிட்டு ரெடின்னு சொன்னேன். சரி விடுமா, எப்படியாச்சும் இவ்வளோ சமாளிக்கணும்ல. இப்போ என்னத்துக்கா சொல்லி சமாளிக்க? அப்படியே யாரும் கூப்பிடல, உன் காதுக்கு அப்படி விழுந்திருக்குமா இருக்கும் அப்படின்னு எதையாச்சும் சொல்லி சமாளிப்போம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி ஒன்றும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி வாயை பொழுதுட்டு நிற்கிறா பாருங்கக்க. சரி விடுமா, எப்படியாச்சும் இவ்வளோ சமாளிப்போம். ஆ இளவரசி, அனு எங்கம்மா? அனு உள்ளதான் கிளம்பிட்டு இருக்கா மைனியா. யார் என்ன இந்த கூட்டத்தில் அவ இவன் கூப்பிட்டது? எனக்கு முந்திய வச்சே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, யாரை இளவரசி இளவரசின்னு கத்துற மாதிரியே இருந்துச்சு. அட செவிட்டு மத்தலாம், அப்போ இவ்வளோ நேரம் கூப்பிட்டதை கேட்டுக்கிட்டு தான் வராமல் இருந்தியா? முதையே வந்திருக்கலாம்லம்மா. அவிய கூப்பிடும் போதே வந்திருந்தா எனக்கு இப்போ இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்குமா? ஐயே இளவரசி, உன்னை போய் யாராச்சும் வாப்பான்னு கூப்பிட முடியுமாமா? இல்ல மைனியா, எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. உனக்கு சும்மா அப்படி கேட்டிருக்குமா இருக்கும். நாங்க யாரை உன்னை அப்படி கூப்பிடலையே. சொல்ல போனா நான் மட்டும் தான் உன்னை கூப்பிட்டுட்டு இருந்தேன். இளவரசி வாமா வெளியே, இளவரசி இளவரசின்னு கத்திக்கிட்டே இருந்தேன். உன்னே ஆளையே காணா. நான் இந்த மனுஷனுக்கு வெளியே நிற்கலே சொன்னேன், ஒரு ஃபோன் அடிங்க, அவள் வெளியே வரவும் அப்புறம் உள்ளே போவோம்னு. அவர் தான் என் தங்கச்சி விராக்கு, நீ சும்மா உள்ளே போய் அவளை கூப்பிடு வருவா அப்படின்ட்டாவ. அதனால தான் முன்னாடியே வந்துட்டு நின்றுட்டு இருக்கோம். அவர் இன்னும் உள்ளேயே வரல, வெளியே நின்றுட்டு கிடக்காரு. ஐயே இதில் என்ன இருக்கு மைனியா? உள்ளே வந்துட்டியெல்லாம் வாங்க. எங்கள் அண்ணன் வந்திருக்கானோ? ஆமாம் இளவரசி, வெளியே தான் முத்துமாரியும் உங்கள் அண்ணன் நின்றுட்டு கிடக்காவ. உள்ளே வர வேண்டியதானே மைனியா? அடுத்தவிய வீடு மாதிரி வெளியே நின்றுட்டு கிடக்கான். ஏமா நான் எத்தனையோ தடவை உங்கள் அண்ணனை கூப்பிட்டுட்டேன், உள்ளே வரவே மாட்டேங்காரு. நீ தான் போய் கூப்பிட்டு பாரு. சரி மைனியா, வரும்போது வரட்டும். நீங்கள் வாங்க மைனியா, உள்ளே வாங்க. அதான் உள்ளேயே வந்தாச்சே, இனி என்னத்து உள்ளே வர? அனு உள்ளதான் மைனியா ரெடி ஆகிட்டு இருக்கா. நீங்கள் வேணா போய் அவளை பார்க்குறீங்களா? நான் உங்கள் எல்லாருக்கும் காப்பியை போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஏக்க எனக்கு கொஞ்சம் டிக்காசன் தூக்கலாம். 4 முடி, எனக்கே உயிர் போய் உயிர் வந்திருக்கு. இதுக்கு டிக்காசன் தூக்கலா காப்பி வேணுமாமே? ஆ சரிம்மா, யார் யாருக்கு எப்படி வேணும்னு கேளுங்க, அதே மாதிரி போட்டு வந்து தாரேன். எக்க எனக்கு சுகர் தூக்கலா. ஆ சரிம்மா. எக்க அப்படியே எனக்கு இந்த காப்பி டீ எல்லாம் வெறுமனே குடிச்சா எனக்கு பிடிக்காதுக்க. தொட்டுக்கிறதுக்கு ஏதாச்சும் இருந்தாதான் எனக்கு குடிக்க பிடிக்கும். 4 முடி, என்ன சின்ன பொண்ணு? அது என்ன சோறாம்மா தொட்டுக்கிறதுக்கு கேட்குறிய? நான் வேணா கொஞ்சம் சாணி உருண்டி அள்ளி கொண்டு வந்து பக்கத்தில் வைக்க சொல்லியேன், அதை தொட்டுக்கிட்டே குடிங்க. நீ தான் அந்த மாதிரிலாம் குடிப்பியா இருக்கும், எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஆ எக்க. ஆ சொல்லுமா. எக்க எனக்கு ஒரு பிஸ்கட்டோ இல்லை பச்சியோ ஏதாச்சும் ஒன்று இதை எடுத்துகிட்டு வாங்கக்க. அப்போ தான் எனக்குலாம் காப்பி குடிக்க பிடிக்கும். ஆ சரிம்மா. மைனியா உங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா? ஐயா இருக்கட்டி இளவரசி, வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது தான் சாப்பிட்டு வந்தோம் பார்த்துக்க. அதனால் காப்பியெல்லாம் வேணாம்மா. சரி மைனியா, அப்போ எங்கள் அண்ணனுக்காச்சும் நான் போய் கேட்டுட்டு வரேன் காப்பி வேணுமான்னு. முத்து மாதிரி காப்பி குடிப்பாம்ல? ஆ வீட்டை வேணா கேளுமா. உங்கள் அண்ணன் என்னைக்கு காப்பி வேணான்னு சொல்லியிருக்காவ. ஆனால் முத்து மாதிரி குடிக்கிறானா என்னன்னு தெரியல, நீ கேட்டு பார்த்துக்க என்ன. ஆ சரி மைனியா. பூமாரி என்னதே, நீ காப்பி குடிப்பலாமா? ஆ குடிப்பேதே. சரி, அப்போ அத்தை உனக்கு போய் காப்பி போட்டுட்டு பிஸ்கட் எடுத்துட்டு வந்து தாரேன், சாப்பிடு என்னம்மா? ஆ சரி தே. அனு அக்கா எங்க? அவ ரூம்ல தாம்மா இருப்பா, கிளம்ப சொல்லிட்டு வந்தேன், என்ன பண்றாலோ தெரியல. நீ வேணா போய் பாக்குறியா? ஆ சரி தே. சரிம்மா, அப்ப நீ போ. ம். ஏம்மா அனு அக்கா பாத்துட்டு வரேன். ஆ சரி மக்களே, பாத்து போ. நல்ல பிள்ளை பாத்தியலா மைனியா? ஆமா இளவரசி, இவளுவ 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா தானே தெரிஞ்சாலுவ, அதனால அவளுக்கு அவனா ரொம்ப பிடிக்கும். இளவரசி அக்கா, நம்மள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இளவரசி இங்கே வாடின்னு கூப்பிட்டது இந்த பிள்ளை குரல் மாதிரி தானே இருந்துச்சு. அப்படி எனக்கு சும்மா கேட்டிருந்தாலும் எப்படி கரெக்டாக இந்த பிள்ளை குரல் கேட்கும்? மைனி ஒருவேளை நம்மகிட்ட போய் சொல்கிறாவளோ? சேச்சே இருக்காது. அவ எதுக்கு நம்மக்கிட்ட போய் சொல்ல போகிறாவ? நல்ல நல்லதுமா நம்மளா ஏதாச்சும் பஞ்சாயத்து இழுக்கக்கூடாது. ஆ சொல்லுமா. எக்க நாங்கள் வேணா போய் அணுவை ரெடி பண்ணி விடட்டுமாக்க? சின்ன பொண்ணு, என்ன 4 முடி? வந்த இடத்துல தேவையில்லாத வேலை உனக்கு எதுக்கு சின்ன பொண்ணு? என்ன 4 முடி இப்படி பேசுறிய? திருந்துட்டீங்களோ? ஆமா திருந்திட்டாவ. இதுக்கு முன்னாடி 4 பேர் வீட்டில் போய் நான் கொள்ளையடிச்சிட்டுல கிடந்தேன். திருந்துறாவலாம் திருந்துறது. சொல்லியதை கேளு. எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம வேலை பார்க்குறேன்னு உன் தலையில நீ ஏன் மண்ணை வாரி போட்டுக்கிறான்னு எனக்கு தெரியல சின்ன பொண்ணு. ஏங்க? ஆமா, வெளியே ஒரு இடத்துக்கு வந்தோமா, டீயை குடிச்சோமா, பிஸ்கட்டை கொடுத்தா தின்னமா, அப்புறம் பச்சையை கொடுப்பாவ தின்னமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். சும்மா தேவையில்லாம வேலை பார்க்கவா அதை பாருவான்னு கேட்டுட்டு கிடக்க. நம்மளே கிளம்புறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்துக்கிட்டு இந்த பிள்ளைய கிளப்புறேன்னு சொல்லிட்டு கிடக்க. எனக்கெல்லாம் தெம்பு இல்லம்மா. ஏக்கா உங்களுக்கு என்னைக்குக்க தெம்பு இருந்திருக்கு? உங்களுக்கு திங்கிற தவிர வேற எதுக்கும் தெம்பு இருக்காதுக்க. இந்த அரவ மிஷினை திங்கிறதுக்கு மட்டும் தானக்கா பயன்படுத்துறிய? என்னைக்காச்சும் ஒரு 4 வார்த்தை நல்ல விதமா பேசிருக்கீங்களாக்க? ஏப்ப
நான் அந்த பிள்ளைக்கு போய் மேக்கப் போட்டு விட போகிறேன். வாரியெல்லாம் வரலையா? எதுக்கு சின்ன பொண்ணு? ஏக்கா அந்த பிள்ளைக்கு போய் மேக்கப் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அவிய 4 பஜ்ஜி உங்களுக்கு கூட கொடுப்பாவ. வாரியலா? ஏன் பொம்பளை அது எப்படி கொடுப்பாவ? எக்க இப்போ நம்ம சும்மா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி 2 பஜ்ஜியை கொடுத்துட்டு விட்டுருவாவக்க. ஆ. இதே இது நம்ம இங்கே இறங்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ம். நம்ம பிள்ளைக்காக இவ்வளோ வேலை பார்த்துருக்காவளே, நம்ம பிள்ளையே எப்படி கிளப்பி விட்டுருக்காவளே அழகா, அவியலுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணுமே அப்படின்னு பச்சியோட சேர்ந்து வேற ஏதாச்சும் கிடைச்சாலும் கிடைக்குங்க. ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ எக்ஸ்ட்ரா பச்சி கிடைக்குங்கிற? ஆமாக்க கிடைக்கும். இப்போ சொல்லுங்க, வாரியெல்லாம் வரலையா? அதான் நீ சொல்லிட்டல சின்ன பொண்ணு, இனி எப்படி நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன்? கண்டிப்பா நான் வரேன். ரைட்டு, ஒரு டிக்கெட்டு ஓகே. இழுவ நீ எப்படி? நானும் வாரேன் சின்ன பொண்ணு, ஆனா எனக்கும் தருவாவலா? தருவாவ உமா, அது எப்படி உனக்கு தராம இருப்பாவ? நீயும் சேர்ந்து வந்து அந்த பிள்ளை மூஞ்சில 4 பூசு பவுடர் எடுத்து அவ்வளோதான், அதே மேக்கப்பு. அப்போ உனக்கு அவிய தந்து தானே ஆகணும். ஆ சரி சின்ன பொண்ணு. காசா பணமா இருக்க பவுடர்லாம் எடுத்து அந்த பிள்ளை மூஞ்சில தப்பி விட்டு மேக்கப்னு கூட்டிட்டு வருவோம், அவ்வளோதானே? ஆ சரி சின்ன பொண்ணு. என்னம்மா கூப்பிட்டியே, அப்புறம் உங்களுக்குள்ளேயே ஏதாவது பேசிட்டு கிடைக்கிய? ஏக்க அது ஒன்றும் இல்லைக்க, நாங்கள் உங்கள் மகளுக்கு மேக்கப் போட்டு விடலாமா? இல்லைம்மா, அவளுக்கு அவ்வளவா மேக்கப் போடலாம் பிடிக்காது பார்த்துக்க. சும்மா அவளே பவுடர் அடிச்சு ஒரு பொட்டை வச்சுட்டு வருவா. எக்க என்னக்கா பேசுறிய? இது அவள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நாள், இதுக்கு போய் அவள் மேக்கப் போடாமல் இருந்தால் நல்லாவாக்கா இருக்கும். நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா, ஆனா அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காதே. மேக்கப்பே பிடிக்காத பிள்ளைகளுக்கு கூட இந்த மாதிரி நாட்களுக்கு மேக்கப் போட பிடிக்குங்க. அதனால நாங்க பாத்துக்கிறியோம், நீங்க எங்ககிட்ட விட்டுருங்க. உங்க மகளை அப்படியே செல மாதிரி கூட்டிட்டு வரோம் பாருங்க. இல்லம்மா இருந்தாலும் நீங்க சும்மா இருங்க, நீங்க காபி போற வேலையை பாருங்க, நாங்க மித்த வேலையை பாத்துக்கிறியோம். உங்க பொண்ணு ரூம் எங்க இருக்கு? மேல இருக்குமா? அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறியே. எனக்கு ஒரு 4 பஜ்ஜி எக்ஸ்ட்ராவா சுட்டு வைங்க. ஆளு பச்சிண்டவும் பஞ்சா பறந்துருச்சே. ஏமா நில்லு. என்ன இந்த பிள்ளை கூப்பிட அது பாட்டு போகுது. எக்க ஆ எக்கா பயப்படாதீங்க, நாங்கள் உங்கள் மகளை நல்லா சூப்பராக மேக்கப் போட்டு கூட்டிகிட்டு வருவோம். நீங்கள் இங்கே உள்ள வேலையை பாருங்கக்க, நாங்கள் அங்கே பார்த்துக்கிடியோம். இல்லம்மா இருந்தாலும் என் மவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது பார்த்துக்க, அதான் அப்படி சொன்னேன். ஏக்கா நாங்கள் பார்த்துக்கிடியோங்க, அவளுக்கு பிடிக்காத எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம். அவளுக்கு எப்படி போட்டால் பிடிக்குமோ அப்படி கேட்டு மேக்கப் போட்டு கூட்டிகிட்டு வரோம். சும்மா சிம்பிளாக தான் மேக்கப் போடுவோம். எல்லா வேலையும் அந்த பிள்ளையை பார்த்தா அப்புறம் டயர்டாயிரும் பார்த்தீங்களா? ஆ சரிம்மா, ஆனால் பார்த்து என் பிள்ளைக்கு பிடிக்கலைன்னா கட்டாயப்படுத்தியெல்லாம் போடாதீங்க. அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் பண்ணுங்க என்ன? ஆ சரிக்க, இது போதும் எனக்கு. இழுவ வா போவோம். ஆ வாரேன் சின்ன பொண்ணு. ஏமா அப்புறம் மைனியா, இந்த பிள்ளைல யாரு மைனியா? எல்லாம் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க பிள்ளைகள் தான், நல்ல பிள்ளைகள் தான். அப்பக்கு எப்படி இப்படி தான் மரக்கலந்த மாதிரி நடந்துக்கு வாழ்வேன். மித்தபடி ரொம்ப நல்ல பிள்ளைகள். இல்லை மைனியா, என் மவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்த பிள்ளைகள் வேற சொல்ல கேட்காம போதுவலே, அதான் நல்லா அழகா மேக்கப் போட்டு கூட்டிட்டு வருவாமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆ சரி மைனியா, அப்போ நான் போய் டீ போடுறேன், நீங்கள் உட்காருங்க. சேர் எடுத்துகிட்டு வரட்டுமா? ஐயா அதெல்லாம் எதுக்கு, நம்ம வீட்டில் நான் சும்மா எப்படி உட்காந்துக்கிறியே. ஏதாச்சும் வேலை இருந்தால் கூட சொல்லு, நான் பார்க்குறேன். இல்லை மைனியா, ஒரு வேலை இல்லை, நீங்கள் உட்காருங்க. ஆ சரிம்மா.